இது வெறுமனே அவர் நாணய வெளியீட்டு விழாக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் வராருன்னா ஐ திங்க் நம்ம அதை கடந்து போகலாம். ஆனால் அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா அவர் கலைஞர் சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துறாரு, அங்கே அருங்காட்சியகத்தை பார்வையிடுறாரு. அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதா சமாதிக்கு போய் பிஜேபி தலைவர்கள் யாராவது அஞ்சலி செலுத்தினதா எனக்கு நினைவில்லை, போன மாதிரியும் தெரியல. ஜஸ்ட் இமேஜின் அந்த ஒரு விஷுவல், ராஜ்நாத் சிங் கலைஞர் சமாதியில் அஞ்சலி செலுத்துற விஷுவல், அது என்ன மெசேஜ் கொடுக்கும்? தான் அவ்வளோ சீக்கிரமா மோடி இவ்வளோ இன்னைக்கு காலையில் பிரைம் மினிஸ்டர் ஒரு பெரிய அறிக்கை கலைஞரை பற்றி கொடுத்துருக்காரு, அதுக்கு நன்றி தெரிவித்து ஸ்டாலினும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார். இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான நிகழ்வுகள் இல்லை. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் பால் தாக்கரேக்கு அவங்க நாணய வெளியிட்டது எனக்கு நினைவில்லை. பால் தாக்கரே கொடுக்காத முக்கியத்துவத்தை கலைஞருக்கு கொடுக்குறாங்கன்னா அது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் தான். இன்றைக்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி அங்கே இல்லை, 240 இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 272 தேவை. இன்னைக்கு நாயுடுவோட 16, நிதிஷோட 12, சிராக் பாஸ்வானோட 5, 33 சேர்ந்து 273 பிளஸ் ஒரு 19 இருக்குது அவங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா மோடி இஸ் டெஸ்பரேட்லி ஸ்கவுட்டிங் ஃபார் நியூ பொலிட்டிக்கல் அலையன்சஸ். புதிய அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை தேடி மோடி தன்னுடைய வலையை வீச ஆரம்பித்திருக்கிறார். பட் அவர் பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் மோடியோட கடந்த 11 ஆண்டுகள் ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு அங்குலம் கூட அரசியல் லாபம் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வெறும் நாணய வெளியீட்டு